அன்பு தோழமைகளுக்கு அடியேனின் பணிவான நமஸ்காரம். இன்று மார்கழியின் மிக முக்கியமான நாளாகும். அப்படி என்ன சிறப்பு சொல்கிறேன். மார்கழி 27 கூடாரவல்லி விழா. பேரே வித்தியாசமாக இருக்குல்ல. இதற்கு விடையை நாம் திருப்பாவை பாடல்களிலிருந்து பெறலாம். மொத்தம் 30, அது நமக்கு தெரியும். இதை எப்படி ஆண்டாள் கிளாசிஃபை பண்ணியிருக்கிறாள் என்று பார்த்தால் நாம் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்று விடுவோம். முதல் 5 பாடல்கள் வாயிலாக பாவை நோன்பு இருப்பதின் மாண்பு பற்றி சொல்கிறாள். அடுத்து வரக்கூடிய 6 - 15 வரையில் கண்ணனின் லீலைகளை அனுபவித்து பாடுகிறாள். அது மட்டுமா, தூக்கத்தில் திளைத்திருக்கும் ஆயர்குல பெண்களையும் மற்ற மனிதர்களையும் எழுப்புகிறாள். பிறகு நேர கண்ணனின் மாளிகைக்கு போகிறாள். அங்கே வாயில் காப்போன் தொடங்கி யசோதா, நந்தகோபர், நப்பின்னை பிராட்டி, நிறைவாக கண்ணனையும் எழுப்புகிறாள். இது 16 முதல் 25 பாடல்கள் வரை. 26வது பாடலில், அதான் கண்ணனை எழுப்பியாகிவிட்டதே, கண்ணா, நாங்கள் பாவை நோன்பு இருக்க போகிறோம், எனவே அதற்கு தேவையான ஐட்டம்ஸ் அத்தனையும் எங்களுக்கு பரிசாக கொடுத்து விடு என்கிறாள். 27வது பாடல் தாங்க ஹைலைட். எப்படியும் கண்ணனை கணவனாக அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் மணப்பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டு தான் சூடப்போகும் மலர் மற்றும் ஜுவல்லரிஸ் பற்றி ஒரு லிஸ்ட்டு போடுறா பாருங்க. அந்த பாடலை பார்க்கலாம் இப்போது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவும் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழி வார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாடுறா. இப்போது விளம்பரத்தில் வருகின்ற ஜிஆர்டி, ஜாய் ஆலுகாஸ், தனிஷ்கு இவங்களுக்கு கூட இந்த நகை பற்றியெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. இதெல்லாம் எதுக்கு தெரியுமாங்க? கண்ணன் ரொம்ப அழகானவன். கண்ணனுக்கு சமமாக தானும் அழகாக இருக்கணும்ல, அதுக்கு தான் இதெல்லாம் அணிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறாள். சரி, அடுத்தது கல்யாணம் தானே. அது நல்லபடியாக நடக்க ஒரு வித்தியாசமான வேண்டுதலை வைக்கிறாள் நம்ம ஆண்டாள். யார்கிட்ட தெரியுமா? அவளது தந்தை பெரியாழ்வாரின் குலதெய்வமான அழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாளிடம். பெருமாளே, என்னை மட்டும் நீ ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கு 100 பானை ஆக்கார வடிசலும் 100 பானை நிறைய வெண்ணையும் சமர்ப்பிக்கிறேன். இதுதாங்க வேண்டுதல். அக்கார வடிசல் ப்ரிப்பரேஷன் யூடியூப்பில் யோகாம்பாள் அம்மாவின் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆச்சரியம் பாருங்க. உடனே அரங்கன் மகிழ்ந்து, நேராக நீ ஸ்ரீரங்கத்துக்கு வந்துவிடு என்று கட்டளையிடவும் இவளும் அங்கு சென்று அரங்கனுடன் ஜோதி ஸ்வரூபமாக ஐக்கியமாகி விடுகிறாள். ஆனால் என்ன, ஆண்டாள் தன் நேர்த்திக்கடனை நிறைவேற்றவே இல்லை. அது சரியில்லையேங்க. அதுவும் குலதெய்வத்திற்கு வேண்டிக் கொண்டதை செய்ய வேண்டும் தானே. இப்போ 200 வருடங்கள் கழிந்தது. ஆனால் பிரார்த்தனை நிறைவேற்றப்படவே இல்லை. ஆண்டாளுக்கு பின் தோன்றிய ராமானுஜருக்கு, அடடா, ஆண்டாளின் நேர்த்திக்கடன் பெண்டிங்காக இருக்கிறதே, இதை நாமே செய்வோம் என்று முடிவெடுக்கிறார். நேர கள்ளழகர் கோயிலுக்கு வரார். அம்மா ஆண்டாளே, உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அர்ச்சகரின் அனுமதி பெற்று 100 அண்டாக்களில் அக்கார வடிசலும் வெண்ணையும் சமர்ப்பித்தார். அங்கேருந்து நேராக ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து, அம்மா ஆண்டாளே, உன் பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி விட்டேன் அம்மா என்று மகிழ்ச்சியோடு அக்னாலஜும் பண்ணுகிறார். இந்த நாளைத்தான் கூடாரவல்லி திருநாள் என்று எல்லோரும் கொண்டாடுகிறோம். இதில் இன்னொரு ஆச்சரியமும் ஒளிந்திருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்த ராமானுஜரை என் அண்ணனே வருக வருக என்று ஆண்டாள் வரவேற்றதாக தல வரலாறு கூறுகிறது. எனவே இந்த மார்கழி 27ஆம் நாளுக்கு 2 மகத்துவம் உண்டு. 1, வேண்டுதலை யார் வேண்டுமானாலும் நிறைவேற்றலாம். 2, அண்ணன் தங்கை தமக்கைகள் பரிசளித்து கொள்ளும் பாச திருநாள் இது. இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால், கண்ணன் தன்னை ஆட்கொள்வான் என்ற ஆண்டாளின் அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு ஒரு பெரும் தத்துவத்தை போதிக்கிறது. அதுதான் பரமாத்மாவாகிய பரந்தாமன் ஜீவாத்மாவாகிய ஆண்டாளை தன்னுடன் ஐக்கியமாக்கி கொள்வது. எனவே நேயர்களே, நம்பிக்கையோடும் உறுதியோடும் இறைவனை நம்புங்கள்.
எண்ணங்கள் நிறைவேறும், மகிழ்ச்சி பரவும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.